அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடக்கிற பருவத்திற்கு வந்தபின் தன்னுடைய தந்தை இப்ராஹிமோடு வேலை செய்கிற வயதை அடைந்த பிறகு அல்லாஹ் அவரை பலியிட வேண்டும் என்று நபி இப்ராஹிமிற்கு கனவில் காட்டினான். அந்த கனவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மெய்ப்பித்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பலியிடப்படுவதற்கு பதிலாக அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பலிப்பிராணியை இப்ராஹிமுக்கு வழங்கினான் என்பது வரை நேற்று நாம் கேட்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்து என்ன நடந்தது என்பதை இன்றைய இந்த தொடரில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கானல் பைத்து முர்தஃபிஅன் மினல் அர்த் கர்ராபியா. அல்லாஹ்வுடைய ஆலயம் காபா ஒரு மேட்டை போன்று உயரமான இடத்தில் இருந்தது. தஅதீஹி சுயூல் ஃபதாஹுது அன் யமீனிஹி வ ஷிமாலிஹி வ கானத் கதாலிக ஹத்தா மர்ரத் பிஹிம். வெள்ளம் ஏற்பட்டால் ஒன்று வலது பக்கமாகவோ அல்லது இடது பக்கமாகவோ அந்த ஆலயத்திற்கு வலது பக்கமோ இடது பக்கமோ என்ன செய்யும், வழிந்து ஓடிவிடும். அந்த மாதிரி ஒரு உயரத்துல தான் என்ன காபா என்ன செய்து இருந்துச்சு. இவ்வாறு இருக்கும்போது ஹத்தா மர்ரத் பிஹிம் ருஃப்கத்தும் மின் ஜுருஹும் அவ் அஹ்லு பைத்தின் மின் ஜுருஹும் முக்பிலீன மின் தரீகி கதா. ஷாமிலிருந்து ஜுருகும் என்கிற, யமனிலிருந்து ஜுருகும் என்கிற ஒரு குலம் அல்ல ஒரு குடும்பம், அவங்க அந்த வழியா என்ன செய்றாங்க, வர்றாங்க. எவ்வளவு நாளைக்கு பிறகு ஹாஜிர் இஸ்மாயிலை பாலுடி பருவத்தில் அந்த பாலை பெருவழியில் தன்னந்தனியாக இருந்து வளர்க்கிற நேரத்தில் தண்ணீருக்கு அவர்கள் திண்டாடுகிற போதுதான் சஃபா மர்வாவில் அவர்கள் தொங்கோட்டம் ஓடினார்கள். அந்த தொங்கோட்டத்தினுடைய இறுதியில் மர்வாவில் இருக்கிற போது ஒரு அசரீர சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை இவர்கள் மறுத்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கு அந்த சத்தம் கேட்கிற போதுதான் என்ன என்று அந்த சத்தத்தை பார்த்து கேட்கிறார்கள். காது கொடுத்து கேட்கிற போது அந்த சத்தத்தை நோக்கி ஹாஜிர் அவர்கள், யாராவது எனக்கு உதவ மாட்டீர்களா என்று கேட்கிற போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்கு கடத்தப்பட்டார்களோ அந்த இடத்தில் ஒரு மலக்கு அவர் ரெக்கையை விரித்து கொண்டு அல்லது காலால் அங்கு குழியை தோண்டினார். அங்கிருந்துதான் இந்த ஜம்சம் நீர் பொங்கி வந்தது என்பதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்ப அதுவரை அங்க எந்த மக்கள் நடமாட்டம் என்ன இல்லை. இப்பதான் என்ன, யமன்ல இருந்து ஜுருகும் என்கிற ஒரு குடும்பம் அல்லது ஒரு குலம், அந்த குலத்துக்கு பெயர், அவங்க என்ன செய்றாங்க, ஒரு 10க்கு உட்பட்ட நபர்கள் அவங்க என்ன செய்றாங்க, அந்த பக்கமா என்ன செய்றாங்க, வாராங்க. மர்ரத்து பிஹிம் ருஃப்கத்தும் மின் ஜுருஹும் முக்பிலீன மின் தரீகி கதா. கதா என்ற தரீ, அந்த வழியின் வழியாக வருகிறார்கள். நஸலு ஃபி அஸ்ஃபலி மக்கா. மக்காவுடைய கீழ்ப்பகுதியில, ஏன்னா மக்கா உயரமான இடத்துல இருக்கு, மக்கானுடைய கீழ்ப்பகுதியில் அவங்க என்ன செய்றாங்க, தங்குறாங்க. ஃபரஅவு தாயிரன் ஆயிஃபன். அவங்க ஒரு பறவையை பார்க்கிறார்கள். அந்த பறவை வட்டம் அடிக்கிறது. கீழே தங்கி இருக்கிறாங்க, மேல பார்க்கிறாங்க, பறவை ஒரு இடத்துல என்ன செய்து வட்டம் அடிக்குது. ஃபகாலு இன்ன ஹாத தாயிர். இந்த பறவை ல யதூரு அலா மாஇன். இந்த பறவை தண்ணீர் இருக்கிற இடத்தில் தான் வட்டம் அடிக்கும். திடீர்னு, ஏன்னா வழக்கமா அவங்க எப்பமாவது ஒரு வழியா வந்துட்டு போறவங்க, இதுவரைக்கும் இந்த பாலைவனத்துல தண்ணீர் எங்கும் இருந்ததில்லை, இது மாதிரியான பறவை வட்டம் அடித்ததை நாம் பார்த்ததும் இல்லை. இப்போ ஒரு பறவை வட்டம் அடிக்குது,
அப்போ இது தண்ணீர் இருக்கிற இடத்துல இந்த பறவை என்ன செய்யும், சுத்தி சுழலும் அப்படின்னு சொல்லி அவங்களா என்ன செய்றாங்க, யோசிக்கிறாங்க. அரசலு ஜரியன் அவ் ஜரியைனி. அப்போ ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, அனுப்புறாங்க. அவங்கள இருந்து ரெண்டு பேரும் அனுப்புறாங்க. இதாகும் மா. அப்போ அங்க போய் பார்த்தா தண்ணீர், அது சம்சம் தண்ணீர் அந்த இடத்துல என்ன செய்யுது இருக்கிறது, அதை பார்க்கிறார்கள். அக்பலு கால உம்மு இஸ்மாயில் இந்தல் மா. அப்ப இந்த ரெண்டு பேரும் போய் அங்க தண்ணி இருக்குன்னு தகவலை மற்றவங்களுக்கு சொன்ன உடனே எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க. அங்க இஸ்மாயிலுடைய தாய் ஹாஜர் இஸ்மாயிலோடு என்ன செய்றாங்க, அங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க கேட்கிறாங்க, அந்த ஜுரும் குடும்பத்தை சார்ந்தவங்க, நாங்களும் இங்க உங்களோட இங்க தங்கிக்கிட்டுமா? ஏன்னா நாங்க மக்கா கட்டடத்துக்கு கீழே இருக்கிறோம், பள்ளத்தாக்கில் இருக்கிறோம். இப்ப நாங்க நீங்க இருக்கிற இந்த இடத்துல நாங்க இருந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரவாயில்ல இருந்துக்கிட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹாஜர் அவர்கள் என்ன செய்றாங்க, அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்து விட்டு வலாக்கில்லா ஹக்கலக்கும் ஃபில்மா, ஆனா தண்ணீர்ல உங்களுக்கு பங்கு கிடையாது, தண்ணிலாம் என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. காலு நாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செய்றாங்க, அதை ஒத்துக்கிடுறாங்க. கால இப்னு அப்பாஸ், இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறார்கள். ஃபஅல்ஃபா தாலிக உம்ம இஸ்மாயில் வஹிய துஹிப்புல் இன்ஸ. ஏன் இஸ்மாயிலுடைய தாய் ஹாஜர் அவர்கள் இப்படி வந்து ஒரு 10 பேர் கேட்ட இடத்துல தங்க அப்படின்னு ஏன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க மக்களோடு கலந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டதால். ஏன்னா தன்னந்தனியா தான் இருந்துட்டு இருக்காங்க, கை குழந்தைய வச்சுக்கிட்டு. சரி ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, நமக்கு ஒரு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் தான் என்ன அவர்களை அங்கு இருப்பதற்கு சம்மதித்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அத்தா இதா கானபிஹா அஹ்லு அபியாத்தி மின்ஹும். அப்போ அங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்க சின்ன சின்ன வீடுகள் என்ன வர ஆரம்பிச்சு. ஏன்னா இவங்க வந்து இருந்தாச்சு. அப்ப இவங்க நிரந்தரமா இருப்பதற்கு ஒரு சின்ன சின்ன குடிசைகளே என்ன மண் குழைச்சு வீடா கட்டி அங்க உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஷப்பல் குலாம். இப்போ அந்த கை குழந்தையா இருந்த இஸ்மாயில் அவர் என்ன செய்றாரு, வாலிபராக வளர்ந்து வருகிறார், வாலிபராக வளர்ந்து வந்தார். அல்லமல் அரபியா மின்ஹும். அந்த ஜுருஹும் அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, யமன்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபியை கற்றுக்கொள்கிறார், அரபி மொழியை கற்றுக்கொள்கிறார். ஏன்னா இவங்க வேற இடத்துல இருந்து என்ன செய்றாங்க, வந்தாங்க. அப்ப யமன்காரங்க அவங்களுக்கு அரபி தெரியும், அவங்கள்ட்ட இருந்து இஸ்மாயில் நபி என்ன செய்றாங்க, அரபியை கற்றுக்கொள்கிறார். அவர்களில் ஒருவராகவே, அவர்களுக்கே ஆச்சரியம் தரக்கூடிய ஒருவராகவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன மாறிவிட்டார். அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக, அவங்கள ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒருவராக அவர் என்ன செய்றாரு, மாறிட்டார். ஃபலம்மா ஹீன ஷப்ப ஃபலம்மா அதரக ஜவ்வஜூஹு இம்ராஅத்தம் மின்ஹும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தில் இருந்து, அந்த ஜுர்ஹும்ங்கிற குடும்பத்தில் இருந்து இஸ்மாயிலுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செய்றாங்க, வைக்கிறாங்க. இஸ்மாயிலுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கின்றார்கள். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஓ மாத்தத்து உம்மு இஸ்மாயில். இந்த கல்யாணத்துக்கு பிறகுதான் இஸ்மாயிலுடைய தாய் ஹாஜர் என்ன செய்றாங்க, இறந்து போறாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல அவங்க என்ன செய்றாங்க, இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு பிறகு ஜா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாதமா தஸவ்வஜ இஸ்மாயில். இங்க வளர்ந்து வாலிபராயி கல்யாணம்லாம் ஆகி குடும்பமாக வாழுகிற போது அவங்களுடைய தாய் ஹாஜர் இறந்ததுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மெதுவாக என்ன செய்றாரு, வாரார். ஒரு காலத்துக்கு பிறகு கை குழந்தைய விட்டுட்டு போன இப்ராஹிம் நபி வாலிபராக ஆகி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்றாரு, அவரு மெதுவாக என்ன செய்றாருங்க, வாரார். தரிகதஹு. அப்போ தான் விட்டு சென்ற அந்த மனைவி, அந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்க என்று பார்ப்பதற்காக வேண்டி என்ன செய்றார், வர்றார். ஃபலம் எஜிதி இஸ்மாயில். அப்போ இஸ்மாயிலை காணும். ஏன்னா அவருக்கு இஸ்மாயில் மட்டும்தானே தெரியும். வீட்டுக்காரி ஏற்கனவே இறந்தாச்சு, வீட்டுக்காரையே காணும். வேற யாரெல்லாம என்ன செய்றாங்க, அங்க இருக்கிறாங்க. இப்போ ஜுர்ஹும் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன செய்றாங்க, அங்க இருக்கிறாங்க. ஃபஸஅல இம்ராஅத்துஹு. அப்போ இஸ்மாயிலுடைய மனைவிட்ட போய் இப்ராஹிம் நபி கேட்கிறார், அவர் எங்க, உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க கேட்கிறாங்க. இப்போ காலத்து அவங்க சொன்னாங்க, ஹரஜ யப்தகி லனா.
எங்களுக்காக வேண்டி ஏதாவது சாப்பிட்றதுக்கு அது பின்ன என்ன ஏதாவது போய் கொண்டு வர்றதுக்காக வேண்டி வெளியில போயிருக்காரு, வேலைக்கு போயிருக்காரு அப்படிங்கிற பதில சொல்றாங்க. சும்மா சஅலஹா அன் ஐஷிஹிம் வ ஹைஅத்திஹிம் ஃபகாலத் நஹ்னு பிஷர்ரின் நஹ்னு ஃபீ ضيق வஷித்தத்தின். அப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, இப்போ நல்ல வாழ்க்கை தரம்லாம் எப்படி இருக்கு, போதுமான அளவுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி இஸ்மாயிலுடைய மனைவிட்ட இப்ராஹிம் நபி என்ன கேட்கிறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லணும், இல்லைங்க பரவாயில்ல, எந்த அம்மாட்ட கேட்டாலும் இதை சொல்லுவாங்க. என் அம்மாட்ட கேட்டாலும் சரி, உங்க அம்மாட்ட கேட்டாலும் சரி, நல்ல ஆஹோ ஓஹோன்னு இருந்தாலுமே என்ன அதை ஏன் கேட்குறிய அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவான். இதே மாதிரி இஸ்மாயிலுக்கு வாக்கப்பட்டவோட என்ன செய்யறான், இப்ராஹிம் நபி கேட்கும் போது அதை ஏன் கேட்குறீங்க, ரொம்ப கஷ்டகாலம், ரொம்ப திக்கு திணறி தான் எங்க வாழ்க்கை வண்டி ஓடுது அப்படிங்கிற மாதிரி என்ன இப்ராஹிம் நபிட்ட இஸ்மாயிலுடைய மனைவி என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க. நஹ்னு பிஷர் நஹ்னு ஃபீ ضيق வஷித்தத்தின். ரொம்ப நெருக்கடியான கட்டத்துல தான் எங்க குடும்பம் ஓடுது, ரொம்ப அதாவது கஷ்ட காலத்துல தான் எங்க குடும்பம் ஓடுது அப்படி சொல்லி சொல்றாங்க. ஃபஷக்கத் இலைஹி قال فاذا جاء زوجك فقري عليه السلام. அப்போ இப்ராஹிம் நபி சரி சரி உங்க வீட்டுக்காரர் வந்தாருன்னா அவருக்கு சலாம் சொல்லு, நான் சலாம் சொன்னதாக சொல்லு அப்படி சொல்லிட்டு ஓ கூலி லஹு யுகையிர் அதபத பாபிஹி, அதோட சேர்த்து அவர்கிட்ட இன்னொன்னையும் சொல்லணும், இந்த வாசலுக்கு நிலம் இருக்கா இல்லையா, இந்த நிலையை மாத்தணும்னு சொன்னாருன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். யாரு, இப்ராஹிம் நபி இடத்த காலி விட்டார். கஅன்னஹு ஃபலம்மா ஜாஅ இஸ்மாயில், இஸ்மாயில் நபி வர்றார். வந்ததுக்கு அப்புறம் கஅன்னஹு ஆனஸ ஷைஅன், யாரோ வந்துட்டு போன மாதிரியான சில தடங்கள் தெரியுது. பொதுவாக நம்ம இல்லாத நேரத்துல போகும்போது ஒரு வீடு அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும். 2 நாளைக்கு இல்லைன்னா 3ஆம் நாள் பார்த்தோம் வேற மாதிரி நமக்கு என்ன செய்ய தெரியும், அங்கே இருக்கிறது அங்கே இல்லாமல் அங்கே இருக்கும், இங்கே இருக்கிறது அங்கே இல்லாமல் அங்கே இருக்கும், இப்படி மாறி மாறி இருக்குமா இல்லையா. இது மாதிரி சில மாற்றங்களை யாரோ வந்துட்டு போற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு என்ன இஸ்மாயில் நபிக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப இஸ்மாயில் நபி கேட்கிறாரு, ஹல் ஜாஅக்கும் மின் அஹத், யாராவது வந்தாங்களாங்க அப்படி சொல்லி தான் மனைவிட்ட கேட்கிறாரு. காலத் நாம், ஆமா வந்தார். யாரு, ஜாஅனா ஷேகுன் கதா வ கதா, இந்த மாதிரி ஒரு பெரிய கிழவர் இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லி என்ன, ஏன்னா அவளுக்கு தெரியாது அவர் யாரு என்று தெரியாது, அந்த தோற்றத்தை மட்டும் என்ன செய்றாங்க இஸ்மாயிலுடைய மனைவி சொல்றாங்க. சரி, ஜாஅனா ஃபஸஅலனா அன்க, அவர் உங்களை பத்தி கேட்டாரு, நம்மளை பத்தியும் கேட்டாரு. ஃபஅக்பர்துஹு, நான் விஷயத்தை நான் என்ன செய்றேன் சொன்னேன். வஸஅலனி கைஃப ஐஷுனா ஃபஅக்பர்துஹு அன ஃபீ ஜஹதின் வ ஷித்தத்தின், நம்ம வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. நான் என்ன சொல்லணும்னு சொன்னா ரொம்ப நெருக்கடியில் இருக்கு, ரொம்ப கஷ்டகாலமா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இன்னும் எல்லாத்தையும் என்ன செய்றாங்க அவங்க தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிடுறாங்க. காலத்னா அமரணி அன் அக்கரா அலைக்க சலாம், அதோடு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சலாமும் சொல்ல சொன்னாரு, சலாமும் சொல்ல சொன்னாரு. அவன் உங்களுக்கு சலாம் சொல்லிட்டேன், அவன் சொன்ன சலாம உங்களுக்கு நான் எத்தி வச்சுட்டேன். வேற என்ன சொன்னாரு, யக்கூலு கையிர அத்தபத்த பாபிக்க, இந்த வாசல் நிலப்படியை மாற்றணும் வேற சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு என்ன அந்த அம்மா இப்ராஹிம் நபிட்ட சொன்னாங்க. சொன்னதோட காலதா காபி, அப்பதான் இஸ்மாயில் நபி சொல்றாரு, அவர் வேற யாரும் இல்லை, என்னுடைய தந்தை இப்ராஹிம் தான், என்னுடைய தந்தை இப்ராஹிம் தான். ஒகத அமரணி அன் உபாரி கக்கி, அவர் உன்னை விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு, உன்னை தலாக்கு விட்டு நீ உன் தாய் வீட்டிலே உட்கார்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு என்ன அவர் சொல்லிட்டு நீ உன் தாய் வீட்டுக்கு போன்னு சொல்லி போச்சுட்டார். யார, தம் மனைவிய. ஏன்னா அவர் சாடமடையாத இப்ராஹிம் சொன்னார், வாசல் படியினுடைய நிலையை மாற்றணும் அப்படி சொல்லி சொன்னதனுடைய பொருளும் இஸ்மாயிலுக்கு தான் வழங்கியிருக்கு, அந்த அம்மாவுக்கு வழங்கல. ஏன், அவ இருக்கிறத பொருந்தி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ அல்லாஹ் தந்திருக்கிறத வைத்து நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருந்தா இப்ராஹிம் நபியினுடைய மொழி வேறாக இருந்திருக்கும். அவ எடுத்த உடனே கஷ்டகாலம், ஏன்னா அப்படி இருக்கு இப்படி இருக்கு, எனக்கு அங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டம், நெருக்கடி, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒன்றும் வாங்கி தர மாட்டேங்க, இப்படி ஏகமோகத்துக்கு உமாட்ட ஆழ்ந்து விட்டாள்ல. சரி, இது நம்ம பையனுக்கு சாத்தியப்படாது, அதனால நீ வந்தா சான்னு சொல்லிட்டு நிலப்படியை மாத்தின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் சாம இடத்த காலி விட்டார். கடைசியில பார்த்தா இப்ராஹிம் நபி அவர் இதைத்தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி மனைவி பார்த்து என்ன செய்றாரு, அலஹத்தி அஹ்லிகி, போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டார். யார், இஸ்மாயில். ஃபதல்லகஹா, அந்த பெண்ணை இஸ்மாயில் நபி என்ன செய்றாரு, தலாக்கும் விட்டு விட்டார்.
وتزوج منهم اخرى. அதே ஜுர்ஹும் குடும்பத்துல இருந்து இன்னொரு பெண்ணை இஸ்மாயில் நபி என்ன செய்றாரு, திருமணம் முடிக்கின்றார். فلبث عنهم, கொஞ்ச நாள் என்ன வண்டி ஓடுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப இப்ராஹிம் நபி என்ன செய்றாரு, அல்லாஹ் நாடி அளவுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்ப இப்ராஹிம் நபி என்ன செய்றாரு, வாரார். சும்மா அத்தாஹும் பாது ஃபலம் எஜிதுஹு, அப்பவும் இஸ்மாயில் நபி இல்ல. அவர் வரும்போது தகல அலா இம்ரத்திஹி, இஸ்மாயில் நபியுடைய இரண்டாவது மனைவிட்ட போய் பார்க்கிறாரு, எங்க அவர் எங்க, அவர் வெளியில போயிருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்லுது. காலது ஹரஜ எபுத்தகி இல்லனா கால கைஃப அன்தும் வசாலான ஐஷிஹிம் வஹைஅத்திஹிம். அப்போ முதல்ல கேட்டார இப்ராஹிம் நபி முதல் மனைவிட்ட அதே கேள்வியை இரண்டாவது மனைவிட்ட என்ன இப்ராஹிம் நபி கேட்கிறார், எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, வாழ்க்கை தரம்லாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொன்னாங்க, காலத் நஹனு பி கைரின் வ சஅத்தின், நான் நல்லா இருக்கிறோம், நல்ல வசதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன அந்த அம்மா பதில் சொல்லுது. வ அஸ்னத்து அலல்லாஹ், அல்லாஹ்வே அந்த அம்மா புகழுது. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு இந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சிறப்பா இருக்கிறோம் அப்படின்னு என்ன, அதாவது மன பொருத்தத்தோடு வார்த்தைகளை என்ன செய்றாங்க, திருப்தியோடு அந்த அம்மா என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க. கால மா தஆமுக்கும், அப்புறம் இப்ராஹிம் நபி கேட்கிறார், சாப்பாடு என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கிறார், உங்க சாப்பாடு என்ன? அப்ப அவங்க சொன்னாங்க, காலத்து அல்லஹம், இறைச்சி தான் சாப்பாடு. ஓஹோ சரி. அடுத்து காலத்து வேற என்ன, ஃபமா ஷராபுக்கும், என்ன குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது காலத்து அல்மா, தண்ணி தான் குடிக்கிறோம். அப்போ இறைச்சியும் தண்ணி தான் எங்களுக்கு உணவு, சாப்பிடுவதற்கு இறைச்சி, குடிப்பதற்கு தண்ணி, இதுதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. உடனே இப்ராஹிம் நபி கால அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா, அல்லாஹ்வே இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் நீ பரக்கத் செய்வாயாக என்று இப்ராஹிம் அல்லாஹ் நினைச்சாரு, ஒரு பிரார்த்தனை செய்கிறார். கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்படி இப்ராஹிம் நபி இந்த பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, வலம் யகுல்லஹும் யௌமைதின் ஹப்புன், இப்ராஹிம் நபி வந்துட்டு போன அந்த காலத்தில், இஸ்மாயில் நபி இரண்டாவது மனைவியோடு வாழ்கிற அந்த காலத்தில் தானியங்கள் எதுவுமே இல்லை. அங்க இருந்தது எல்லாமே என்ன, இது மாதிரி என்ன முயல், மானு, ஒட்டகம், இது மாதிரியான கால்நடைகள் உண்ண அனுமதிக்கத்தக்க விலங்குகள் தான் இருந்திருக்கு. அதுதான் அவங்களுக்கு உணவு. அதை வேட்டையாடி என்ன செய்வாங்க, சுட்டு சாப்பிடுவாங்க, தண்ணீரை என்ன செய்வாங்க, குடிச்சுடுவாங்க. தானியங்கள் அங்க என்ன இல்ல. யார் சொல்றார், நபீல் நாயகம் சொல்லாங்க, லவ்கான லஹும், அந்த மக்களுக்கு தானியம் அந்த காலத்தில் இருந்திருந்தால் தஆலஹும் ஃபீஹி, அதிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் அப்படி சொல்லி இப்ராஹிம் நபி என்ன செய்வாரு, கேட்டிருப்பார். ஆனா என்ன கேட்கல, கேட்காததுக்கு காரணம் அங்க இல்ல, இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படி சொல்லி என்ன நபிகள் நாயகம் சொல்றாங்க. قال فهما لا يخلو عليهما احد بغير مكه الا لم يوافقه. ஆதலால் தான் மக்காவை தவிர பிற இடங்களில் அவ்விரண்டையும் வழக்கமாக பயன்படுத்துகின்றவர்களுக்கு இது ஒத்துக்கொள்வதே இல்லை. எது, தினசரி இறைச்சி சாப்பிட முடியுமா, தினசரி கப்சா திங்க முடியுமா, தினசரி மந்தி சாப்பிட முடியுமா, வாரத்துக்கு ஒருக்க பிரியாணியா அப்புன்னு என்ன செய்யணுமா, பாஞ்சு உளுந்து என்ன செய்வோம் சாப்பிடும், அல்ல ஒரு மாசத்துக்கு ஒருக்க தினசரி கவிச்சு நமக்கு சரியா வருமானா சரியா வராது. ஆனா அங்க உள்ளவங்க அதான் தினசரி கவிச்சு தான், தினசரி என்ன இறைச்சி தான். அவங்கள தவிர மற்ற எங்க உள்ளவங்களுக்கும் இந்த இறைச்சி தினசரி உண்டால் ஒத்துக்கொள்ளவே கொள்ளாது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஏன், அல்லாஹ்வுடைய இப்ராஹிம் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மக்காவில் அன்னைக்கு இருந்த உணவு இறைச்சியும் தண்ணீரும் அதுல பரக்கத் செய்யுன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க, பிரார்த்தனை செய்ததால் அந்த உணவு தான் அவர்களுக்கு ஏற்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மற்ற எல்லாம் என்ன, நம்ம சைட்ல வந்து ஊறுகா மாதிரி நான் என்ன செய்யணும் வச்சுக்கணும், இதுதான் மெயின் உணவாகவே என்ன அங்க உள்ள போகும். எப்ப பார்த்தாலும் என்ன அதான் நடக்குது, கப்சா கப்சா கப்சான்னு என்ன கப்சா தான் ஓடிக்கிட்டே இருக்குது. மற்ற எல்லாம் என்ன சாண்ட்விச் மாதிரி துணைக்கு என்ன செய்றாங்க வச்சுக்கிறாங்க. அப்ப அது அந்த பூமிக்கு அதுதான் ஒத்து வரும். வேற நாட்டில் உள்ளவங்க அதை சாப்பிடணும் வைங்க, சீக்கிரமா ஒன்று படுக்கணும், இல்லைன்னு சீக்கிரமா போய் சேரணும். இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இதற்கு காரணம் இப்ராஹிமுடைய பிரார்த்தனை தான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து கால இதா ஜா ஜௌஜுக, இப்போ
எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி உங்க வீட்டுக்காரர் வந்தாருன்னா அவருக்கு நீ சலாம் சொல்லு, என்ன சலாம் சொல்லிட்டு வீட்டு வாச நிலைய வந்து மாத்த வேண்டான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு இப்ராஹிம் நபி சொல்லிட்டு கிளம்பிட்டார். பலம்மா ஜா இஸ்மாயில் காலஹல் அத்தாக் மினஹத், முதல்ல மாதிரியே யாரும் வந்தாங்களோ அப்படின்னு தான் மனைவிட்டு கேட்கிறாங்க. ஆமா, ஷேகுன் ஹசனுல் ஹையா, ஒரு வயதானவர், பார்க்க ரொம்ப அழகான ஒரு தோற்றத்துல ஒரு வயதானவர் ஒருவர் வந்தார். சரி, வாசனத்து அலைஹி, அவர் என்ன சொன்னார், நீ என்ன சொன்ன, இப்ப ஏன்டா இதெல்லாம் கேட்டாரு. ஃபஸஅலனி அன்க ஃபஅக்பர்துஹு ஃபஸஅலனி கைஃப ஐஷுனா ஃபஅக்பர்துஹு அன பிகைர். அவர் உங்களை பத்தி கேட்டாரு, என்ன கேட்டாரு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. எல்லாத்துக்கும் நீ என்ன பதில் சொன்ன, நான் நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் சலாம் சொல்லுங்க, வந்தார்னா என்னுடைய சலாமும் அவருக்கு சொல்லுங்கன்னாங்க. சலாமும் உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க. வாச நிலப்படிய மாத்த வேண்டான்னு சொன்னாங்க. நினைச்சாங்க எல்லாத்தையும் நினைச்சாங்க சொல்லிடுறாங்க. உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அபி, அவர் தான் என்னுடைய தந்தை, அவர் தான் என்னுடைய தந்தை. வான்தில் ஆத்தபா, வாசப்படின்னு சொன்னாங்களே நிலப்படி, அது நீ தான். வாசப்படின்னு சொன்னது ஒன்னத்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமர்னி அன் உம்சிகி, உன்னையே நான் மனைவியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று அந்த இரண்டாவது மனைவியை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன இரண்டாவது மனைவியை பார்த்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. காலதாக்க அபி அந்த அத்தபத்து அமர்னி அன் உம்சிக சும்ம லபிஸ அன்னு மாஷா அல்லாஹ். ஒரு நீண்ட நாட்கள் இப்படியே கடந்து போகிறது, நீண்ட நாட்கள் இப்படியே கடந்து போகுது. சும்ம ஜாஅபத தாலிக், நீண்ட நாளுக்கு பிறகு திரும்ப இப்ராஹிம் நபி என்ன செய்றாரு, வாரார். திரும்ப இப்ராஹிம் நபி இங்க வருகிறார். வ இஸ்மாயில் யுபுரிஉ நபலன் லஹு தஹத தௌஹத்தின் கரீபம் மின் ஜம்ஸம். அப்ப இப்ராஹிம் வரும்போது இஸ்மாயில் நபி அப்ப என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, ஒரு ஒரு குச்சி எடுத்து அதை அம்பாக செதுக்கி கொண்டிருந்தார். எங்க ஜம்சமுக்கு தரமாட்டுல ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அந்த வில்லுக்காக வேண்டி கூர்மைப்படுத்துவாங்களா இல்லையா, அதுக்காக வேண்டி என்ன ஒரு குச்சி எடுத்து அவர் செதுக்கிட்டு இருக்கிறார். இப்படி செதுக்கிட்டு இருக்கும்போது ஃபலம்மா ராஹு காம இலைஹி ஃபஸனஅ கமா யஸ்னஉல் வாலிது பில் வலத் வல் வலது பில் வாலித். உடனே இப்ராஹிம் நபியை இஸ்மாயில் நபி பார்க்கிறார். எவ்வளவு காலத்துக்கு பிறகு, எவ்வளவு காலம் சொல்ல முடியாது, என்ன கை குழந்தைய விட்டுட்டு போனதுக்கு பிறகு, இப்பதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் நேரா என்ன செய்றாங்க, சந்திக்கிறாங்க. தன் தந்தையை பார்த்த உடனே, தந்தையை பார்த்த தனையன் எப்படி எழுந்து ஓடி போய் கட்டி தழுவானோ, அதே போன்று தனையனை பார்த்த தந்தை எப்படி ஆற தழுவி கட்டி தழுவார்களோ, அது மாதிரி ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, நடந்து கொண்டார்கள். அது மாதிரி ரெண்டு பேரும் நடந்து கொண்டார்கள். அப்போ இதற்கு பிறகு இப்ராஹிம் நபி இஸ்மாயிலை பார்த்து கேட்கிறார், இன்னல்லாஹ அமர்னி பி அம்ரி, அல்லாஹ் வந்து எனக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார், என்ன அந்த உத்தரவை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும், அது உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, நீ எனக்கு அது ஒத்துழைப்பு கொடுப்பாயா என்று இஸ்மாயிலத்தில் இப்ராஹிம் நபி கேட்கிறார். கால ஃபஸ்னா மா அமரக ரப்புக், இஸ்மாயில் நபி சொல்கிறார் தந்தையை பார்த்து, தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கட்டளை நீங்க என்ன செய்யுங்க, என்ன மாதிரி உத்தரவு பண்ணானோ அந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க. கால ஓ துஈனுனி கால உஈனுக, நீ எனக்கு உதவி செய்வியா, உங்களுக்கு நானும் உதவி செய்கிறேன் என்று இஸ்மாயில் நபி சொல்லிடுறார். கால இப்ராஹிம் நபி சொல்கிறார், இன்னல்லாஹ அமர்னி அன் அப்னிய ஹாஹுனா பைத்தன், இந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். வஷாரா இலா அகமத்தின் முர்தஃபியாத்தின், அந்த உயர்ந்த அந்த இடத்தை நோக்கி கையை காட்டி இப்ராஹிம் சொல்கிறார், இந்த இடத்துல, இந்த உயர்ந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை என்ன செய்யணும், கட்டணும் சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். قال فعند ذلك رفع القواعد من البيت وجعل اسماعيل ياتي بالحجاره وابراهيم يبني حتى اذا ارتفع البناء جاء بهذا الحجر وضعه له. அப்போ கட்டடம் மேல ஆரம்பிச்சாச்சு. தூண்களை, அதாவது அங்கங்கே 4 தூண்களை வந்து என்ன செய்றாங்க, நிர்மாணிக்கிறாங்க. இஸ்மாயில் என்ன செய்றாங்க, கல்லை எடுத்துக்கொண்டு என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு உயர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல நின்று கட்டணுமா இல்லையா, கட்டுவதற்கு சாரம் போடணுமா இல்லையா, சாரம் போடுறதுக்கு அங்க என்ன இருக்கும், பாலைவனத்துல ஒன்றுமே இருக்காது. அப்போ இஸ்மாயில் நபி என்ன செய்றாங்க, ஒரு கல்லை தூக்கி இப்ராஹிமுக்காக வேண்டி நின்று கட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்றாங்க, கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த கல்லுக்கு மேல ஏறி நின்று இப்ராஹிம் நபி என்ன செய்றாங்க,
அந்த உயரம் அளவுக்கு என்ன செய்றாங்க, கட்டடத்தை கட்டுறாங்க. எந்த கல்லின் மீது ஏறி நின்று கட்டினார்களோ அந்த இடம் தான் மக்காம இப்ராஹிம். அந்த இடம் தான் என்னது, மக்காம இப்ராஹிம். இப்ராஹிம் நின்று கட்டிய இடம், நின்று கட்டிய இடமாக என்ன கருதப்படுது. வலவுல ஃபகாம அலை வஹு யப்னி வ இஸ்மாயில் யுனாவில் ஹைதாரா வஹுமா யகூலானி. ரெண்டு பேருமே என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கட்டுறாங்க. என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம். இறைவா, எங்களிடமிருந்து இந்த காரியத்தை, எங்களுடைய செயலை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ செவியேற்கிறவனாக இருக்கிறாய், நீ நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்லி ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்துக்கிட்டு இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தை என்ன செய்றாங்க, கட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொடரும்.